நான் முன்பே ஒரு வீடியோவில் சொன்னேன், அமெரிக்கா நோக்கம் மத்திய கிழக்குடன் தொடர்புடைய அதே போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குவது, துபாயில் அல்லது சவுதியில் அதன் அலுவலகம் அமைப்பது, அதற்குள் முக்கிய நிதி அளிப்பாளர் அமெரிக்காவும் இந்த நாடுகள் அனைத்தும் சேர்ந்து முழுமையாக ஐக்கிய நாடுகளை கலைப்பதுதான் அமெரிக்காவின் நோக்கம். அமெரிக்காவின் நிதியை பெற்று அவனது மேடையில் அவனது நாட்டில் இருந்து அமெரிக்காவை திட்டுவதற்கு என்ன தேவை? இது எலோன் மஸ்க் கேட்ட கேள்வி. சரியாக நான் நிதியளித்து என் நாட்டிலிருந்து என்னை திட்டுகிறார்கள். என் விஷயங்கள், என் பல ஆர்வங்களும் அதற்கு முழுவதும் பாரா பணியாற்றுகின்றன. பின்னர் எதற்காக நான் நிதியளிக்கிறேன்? லெட் இட் பி கிளியர். என் கருத்துப்படி இந்த முட்டாள்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தவறு எங்கிருந்து நிதி வருகிறது, எப்படி இது செல்கிறது என்று பார்க்காமல் வாய் தோன்றியபடி அறிக்கையும் மற்ற இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக விடுவதற்கான காரணங்களும் சொல்லி எத்தனை பேரின் வேலை போகிறது? முட்டாள்தனமும் மடத்தனமும். இதற்குள் ட்ரம்ப் சாம்பியன் ஆகிவிட்டார். ட்ரம்பின் இந்த ஐக்கிய நாடுகளுடனான முடிவு அமெரிக்க உதவியை குறைத்ததை பற்றி அமெரிக்காவில், குறிப்பாக அமெரிக்க குடிமக்கள், அவர்களுக்கு பயங்கரமான கருத்து உள்ளது. காரணம், இது நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது. அமெரிக்கா ஏறி கழுத்தை பிடித்த பிறகு இவர்களுக்கு பயமாகிவிட்டது. அவர்களின் வெடி முடியும். எப்படியாவது இந்த ஒரு படி முழுமையாக நான் பாராட்டுகிறேன். நல்ல ஒரு படியே ட்ரம்ப் நிர்வாகம் ஐக்கிய நாடுகளுடன் இந்த நிகழ்வில் ஈடுபடுத்திய இந்த தடை